மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 21 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 5 பேட்ச் 5. இன்று நாள் 5 தேதி 6/8/2025 புதன்கிழமை. நேரம் காலை 5 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி, 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், 20 நிமிடங்கள் மௌன தியானம், அதாவது சைலண்ட் மெடிடேஷன். இன்றைய 2வது நிகழ்ச்சி ஆன்மீக ஞானம் பகிர்ந்ததில் தலைப்பு மரணம் இல்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை. இன்று ஆன்மீக ஞானம் பகிர வருபவர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். இன்றைய தலைப்பு நோ டெத், லைஃப் ஆஃப்டர் டெத். இன்று நம்முடன் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு கேசவன் அவர்கள் சென்னையிலிருந்து. முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். நண்பர்களே, நான் தியானத்தினால் விளையும் ஒரு சில நன்மைகளை கூற விழைகிறேன். தியானத்தினால் நமக்கு மனம் உள்ளமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நாம் அன்றாடம் செய்யும் பணிகள் சிறப்படையும். தியானத்தினால் நமது தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகரித்து நாம் செய்யும் செயல்களில் சரியது தவறியது என்று முடிவெடுக்கும் திறன் மேம்படும். தியானத்தினால் நம் உடல் உபாதைகள் இயற்கையாக குணமாகும். தியானத்தினால் நம் சொந்த பந்தங்களின் அர்த்தங்கள் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நம் வாழ்க்கையின் குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மிகவும் எளிமையானது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் எந்தவித ஜபமோ மந்திரமோ ஸ்லோகமோ கிடையாது. நண்பர்களே, நீங்கள் அனைவரும் 1 கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் 1 கிளாஸ் தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடிகளை கழட்டி வைத்து விடவும். நண்பர்களே, இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நண்பர்களே, நீங்கள் தரையில் ஒரு விரிப்பில் சமணமாக அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் 1 மணி நேரத்துக்கு கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். அதாவது மனம் 0 தாட்ஸ் நிலைக்கு செல்ல வேண்டும். நாம் இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நண்பர்களே, நான் இப்பொழுது இசையை தொடங்குகிறேன். நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
நண்பர்களே, இன்னும் 20 நிமிடங்களுக்கு மௌன தியானம், சைலண்ட் மெடிடேஷன் தியானத்தை தொடருங்கள்.
கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். கடைசி 10 வினாடிகள். நீங்கள் அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கைகளெல்லாம் உரசி, இரு உள்ளங்கைகளையும் உங்கள் இரு கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். இப்பொழுது மெதுவாக இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேல் இருந்து எடுக்கவும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக திறக்கவும் மலர்ந்த முகத்துடன். நண்பர்களே, இப்பொழுது அனைவரும் 1 மணி நேரம் தியானம், மிகச்சிறந்த தியானம் செய்து முடித்தோம். நன்றி. இன்று 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் மரணமில்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை, நோ லைஃப், லைஃப் ஆஃப்டர் டெத் என்ற தலைப்பில் இன்று ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து வருகிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு கூற விழைகிறேன் நண்பர்களே. மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்கள் 2012 முதல் தொடர்ச்சியாக தியானம் இன்று வரை 13 வருடங்களுக்கு மேலாக தியானம் மேற்கொண்டு வருகிறார். அவர் பிரமிட் சென்டர் நடத்தி வந்தார். அதில் இன்சார்ஜாக இருக்கிறார். மேலும் இப்பொழுது பல வெஜிடேரியன் ராலிகள் செய்து வருகிறார்கள். பல சத்சங் கிளாஸ் அவற்றை ஆர்கனைஸ் செய்து வருகிறார்கள். அவர் மாஸ்டர் திரு ராகவன் ஐயா அவர்கள் மெடிக்கல் கம்பெனியில் சீனியர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். அதில் 3 மாநிலங்களுக்கு அவர் இன்சார்ஜாக உள்ளார். அவர் தன்னுடைய பர்சனல் லைஃபில் திருமணமானவர். 2 பெண் குழந்தைகள் உள்ளது. அதில் ஒரு பெண் குழந்தை திருமணமாகியுள்ளது. மேலும் அவர் மாம்பலத்திலிருந்து தியானம் பிராக்டிஸ் செய்தார். அவர் மூலம் பல மாஸ்டர்கள் சொசைட்டிக்கு சேவை செய்து வருகிறார்கள். நான் இப்பொழுது மரணமில்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை, நோ டெத், லைஃப் ஆஃப்டர் டெத் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற மாஸ்டர் திரு கேசவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார், நீங்க தொடரலாம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் மகாவதார் பாபாஜிக்கு வணக்கம். 2வது பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம். ஐயா, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் சார். நன்றி சார். சரி, நன்றி மாஸ்டர்ஸ். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா குரு.
ஏன்னா நம்ம வந்து இங்க பிசிக்கல் பாடியில வந்த உடனேவே அந்த மாயால மாட்டிக்கிறோம். ஸோ மாயால மாட்டினோட நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்றோம்னா, நம்ம குடும்பம், நம்ம ஒர்க்கு, நம்ம படிப்பு, நம்ம கமிட்மெண்ட்டு இப்படிதான் திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்ல வந்தவ தான் குருக்கள், மகான்கள். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலி இன்னைக்கு கூட டாபிக் பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டெத்துன்ற வேர்டே வந்து ஆன்மாக்கு கிடையாது. ஆக்சுவலி ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா டெத்துன்ற வேர்டே கிடையாது. ஆக்சுவலி லைஃப் ஆஃப்டர் லைஃப்ன்றது தான் கரெக்ட். ஆக்சுவலி லைஃப்ன்றது என்னன்னா, இங்க நம்ம வந்து பிசிக்கல் பாடியில இருக்கோம், இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, இந்த பிசிக்கல் பாடி இந்த உடம்ப விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. அதனாலதான் டாபிக்கே கூட பாத்தீங்கன்னா, இது மூடின்றவர், ரேமண்ட் மூடி அப்படின்றவர் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது இறந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்ம இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீக புக் இன்னொரு புக் கூட வந்திருக்கு, சோல்ஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு, சோல்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு புக். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி, இந்த பிசிக்கல் பாடி இந்த உடம்புல வரத்துக்கு முன்னாடி நம்ம மேலேயே வந்து பிளான் பண்றோம். நாம வந்து இந்த பூமிக்கு போறோம், இந்த பூமிக்கு போனா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் கத்துக்கணும், என்னென்ன கர்மாக்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு பலவிதமான பிளான் பண்றோம். அந்த பிளானை பண்ணிட்டு இந்த பூமிக்கு வரோம். அப்ப நம்ம அங்க பிளான் பண்ணும்போது ஆன்மீகமா நம்ம பிளான் பண்றோம், ஒரு ஆன்மாவா. ஆனா என்ன பண்றோம், இங்க வந்த உடனே நம்ம நினைப்பெல்லாம் திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா, மார்னிங் உடம்ப பத்தி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா மார்னிங் காஃபி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், இந்த மீன் டைம் ஃபேமிலியை கவனிக்கணும், அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நாம் ஆஃபீஸ்க்கு போறது, திருப்பி சாயந்தரம் இது லஞ்ச் சாப்பிட்றது, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நைட்டு டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் தூங்குறது, அப்புறம் நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அப்புறம் போறதுக்கு ஒரு வண்டி, திருப்பி திருப்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா உடம்பு சார்ந்ததை வந்து அதுக்கு நிறைய நேரங்கள் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ஆக்சுவலி ஆனா இதெல்லாம் தேவைதான். ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் செய்யறோம், எதுக்காக செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு செய்யறோம். இந்த உடம்பை ஏன் பாத்துக்கணும் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாக்காக இந்த உடம்ப வந்து பாத்துக்கணும். அப்போ அந்த ஆன்மாவோட பர்பஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உடம்ப பாத்துக்கிறது எதுக்குன்னா, இந்த உடம்பு மூலியமா ஆன்மா வந்து அனுபவத்தை பெறதுக்கு தான் வருது. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஆன்மான்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம காலையில நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. அப்படி நம்ம ஆன்மான்னு யூஸ் பண்ண எப்போ யூஸ் பண்றோம், ஒருத்தர் இறந்துட்டா அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு எப்போ சொல்றோம், ஒருத்தர் இறந்துட்டா சொல்றோம். அப்போதான் நம்ம ஆன்மான்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனா இந்த லைஃப் பிளானே ஆன்மா சம்பந்தப்பட்டது தான். அதுதான் கூட இந்த டெத்துல கூட, லைஃப் ஆஃப்டர் டெத்துல கூட பாத்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எழுதினவர் கூட என்ன பண்ணியிருக்காரு, உயிரோட இருக்கும்போதே ஒரு நிறைய பேர், ஒரு 100-150 பேர் கிட்ட என்ன பண்ணியிருக்கா, அந்த அதாவது நியர் டெத், அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸை அண்டர்கோ பண்ணலாம். இறந்தா என்ன ஆகுமோ அதை வந்து அனுபவ ரீதியா பார்த்தவங்க, அவங்க வந்து சொன்னவங்களை அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு புக்கா போட்டவர் தான் மூடின்றவர். அதனாலதான் அந்த புக் பேர் லைஃப் ஆஃப்டர் லைஃப். அதுல பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ல, அந்த சர்ஜரியில, அந்த இதுல எல்லாம் வந்து என்னன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இறந்துடுறாங்க. இறந்து இது அந்த லோகாஸ்க்கு போறாங்க. போயிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து திருப்பி வந்து பூமிக்கு பிசிக்கல் பாடியில வராங்க. ஆக்சுவலி அந்த கிட்டத்தட்ட மறு வாழ்வுன்னு சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேஜ் தான் நியர் டெத் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. நியர் டெத்ன்னு சொல்றத விட ஆல்மோஸ்ட் டெத். அதாவது என்னன்னா, அந்த சோல் வந்து பாடியை விட்டு மேல போயிட்டு அதை வந்து அந்த லைஃப் பர்பஸ் முடியாதுனால திருப்பி அந்த பாடிக்கே வந்து வந்து திருப்பி செட்டில் ஆகி அந்த லைஃப்பை வந்து டிராவல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சேன் அப்படி கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மை. அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி எழுதியிருக்காரு அந்த ஆத்தர். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரியில
ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு 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 மாசம் ஒரு இவங்களே கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து சடனா பார்த்தா, அவங்க பாடி வந்து கீழ இருக்கு. ரொம்ப அடிபட்டிருக்கு. சுத்தி எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. ஐயோ! இவங்களுக்கு கை அடிபட்டு போச்சு, கால் அடிபட்டு போச்சு. இவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த அடிபட்டவங்களுக்கு எந்த வலியும் தெரியல. இன்னொன்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து அப்படியே மிதக்குறா மாரி இருக்கு. என்னடா இது நம்ம மிதக்குறா மாரி இருக்கோமே! அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அவங்களுக்கே தெரியுதாம். அவங்க பாடி வந்து தரையில இருக்காம். அவங்க பாடிய அவங்களே அவங்க கண்ணால அவங்க அவங்க பார்க்கறாங்களாம். அப்பதான் தெரியுதாம், ஓஹோ! நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துதாம். உடனே என்னாச்சா, வேகமா வந்து அ அ ஒரு லோகால போனாங்களாம். போம்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு டன்னல் மாரி இருந்துதாம். ஒரு சுரங்க பாதை மாரி, இருட்டா. அது அப்படியே நேரா போனோனே ஒரு வெளிச்சத்துக்கு போனாங்க. வெளிச்சத்துக்கு போனோனே, அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு சில லைட் எல்லாம் வந்து இது லைட் மாஸ்டர்ஸ் மாரி இருக்காங்களாம். அவங்க வந்து கைட் பண்றாங்களாம். கைட் பண்ணோனே அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அந்த இந்த பூமிக்கு வந்ததான பர்ப்பஸ் முடியல அப்படின்ன உடனே, உடனே கடகடன்னு அவங்க பிசிக்கல் பாடிக்கு வராங்க. திருப்பி அவங்கள வந்து ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. சேர்த்த உடனே அவங்க ரிகவர் ஆறாங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட். அதே மாரி இன்னொரு லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து வ இது ஆல்மோஸ்ட் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, இதே மாரி அனுபவத்த தான் வந்து அண்டர்கோ பண்றாங்க. போம்போது மேலுலகத்துக்கு போறாங்க. போனா அங்க காட் வந்து அங்க போனா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காம். ஏன்னா, இந்த வலிகள்லாம் வந்து உடம்புல இருந்தா தான் வலிகள்லாம். நீங்க நம்மளுக்கு பிசிக்கல் பாடின்னு ஒண்ணு இருக்கும்போது தான் பெயின் ஒண்ணு இருக்கும். ஆனா எப்ப இந்த பிசிக்கல் பாடி விட்டு போறோமோ, அப்ப என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப லைட் ஆயிடும். ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. மிதக்கிற மாரி இருக்கும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த ஆஸ்ட்ரல் பாடியோ, சோலோ எப்படி இருக்கும்னா மிதக்கிற மாரி இருக்கும். அது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த மேலுலகத்துக்கு போம்போது, அதுவும் அந்த நம்ம கூட எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஆன்மீகமா எப்பவுமே 2 ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது உயிரோட இருந்தாலும் சரி, இறந்தாலும் சரி. உயிரோட இருக்கும்போது நம்ம கூட ரைட் அண்ட் லெஃப்ட் 2 மாஸ்டர்ஸ் இருப்பா, 2 கைட்ஸ் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி இறந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அந்த லைட் மாஸ்டர்ஸ் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போனவன் சொல்றான். 2 லைட் மாரி வராளாம். நேர அவள வந்து கேரி பண்ணிட்டு, அந்த டனல் வழியா மேல் உலகத்துக்கு கூட்டின்னு வராளாம். கூட்டின்னு போனோனே பார்த்தா, அப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, "நான் அங்க போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருப்பி வரதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஏன்னா எனக்கு வலி இல்ல. ஒரு மாரி லைட்டா ஃப்ளோட் ஆனேன். ஒரு மாரி ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் மோரோவர் அந்த பக்கம் பார்த்தா ஒரு மாரி ஒரு பிரைட்னஸ் வந்து ஒரு அந்த லைட் எல்லாம் பார்த்தா கண்ணு கண்ணு யூசுவலா லைட் கூசுன்னுவாங்க. ஆனா அந்த லைட் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு ஹாப்பினஸ் குடுத்தது. அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்போ ஒரு தாட் வந்தது. நாம அங்கேயே இருக்கணுமா? இல்ல பூமிக்கு வரணுமான்னு ஒரு தாட் வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, காட்ஸ் எப்பயுமே வந்து கிரியேட் பண்ண நம்மள என்ன நினைக்கிறாராம், நாம பண்ண வேண்டிய டியூட்டிய பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சரி டியூட்டிய பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி அந்த லேடி வந்து ஒரு அம்மா. அவங்களுக்குன்னு குழந்தை இருக்கு, ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த வொர்க் அந்த சோல் பிளான் பண்ணாங்க இல்லையா? வரதுக்கு முன்னாடி, அந்த பிளான் பிரகாரம் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டீஸ வந்து முடிக்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் முடியல. அத அவங்க உடனே நெனச்சாங்க. நெனச்ச உடனே அது அப்போ அவங்க பிளான். ஒண்ணு அந்த லோக்காலே இருக்கலாம். இல்ல திருப்பி வரலான்றது அவங்க சாய்ஸ். ஆனா அவங்க உடனே என்ன பண்றாங்க, இல்ல அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்க பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அடுத்த செகண்ட் வந்து வந்துடுறாங்க. வந்து அந்த பாடிக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இது பாடிக்கு ஹெல்த் இது மெடிசின்ஸ்லாம் குடுக்குறாங்க, எல்லாம் குடுக்குறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அவங்க வந்து உயிரோட வந்துடுறாங்க. யூசுவலா இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர வந்து அப்படியே இறந்து பொழைச்சாங்க, செத்து பொழைச்சாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாரி. பட் இத வந்து நெறைய பேர் ஷேர் பண்ணும்போது, ஆ என்ன ஆச்சுன்னா, ஒரு சில பேர் வந்து இத அண்டர்கோ பண்ணணும். இத எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா சொல்லும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஹாலுசினேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைக்காலஜில. அதாவது என்னன்னா, சம்மந்தமே இல்லாம எதெல்லாமோ கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்ற மாரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, நெறைய பேர் அந்த ஈவன் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போனா கூட அத சொல்றத ஸ்டாப் பண்ணாங்களாம். ஆனா இத வந்து ஒரு ஆத்தர் என்ன பண்ணாரு, இல்ல இது சும்மா விடக்கூடாது. இத வந்து சீரியஸா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, இத வந்து நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ கேதர் பண்ணி அத போட்டிருக்காரு. ஸோ அத ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் கேதர் பண்ணி போட்டதுல, அதுல காமனா என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, இதுல காமனான விஷயங்கள் என்னன்னா, நாம இறக்குறோம் அப்படின்னா, இறந்த உடனே அந்த பாடிய விட்டு அந்த சோல் வெளில வந்த உடனே, அந்த பாடிய பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு
ஃபேஸ் வந்து பிரைட்டா ஆகும். எதனால அப்படின்னா அந்த சோல் பாடியில இருக்கும்போது அந்த பாடிக்கு அந்த பெயின்லாம் உணர ஆரம்பிக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமும் ஒன்ஸ் எப்போ அந்த சோல் வந்து பாடியை விட்டு வெளில போகுதோ உடனே அந்த பாடிக்கு அந்த பெயினே தெரியாது. அதனால தான் பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா டெத் இறந்த உடனே பாத்தீங்கன்னா இறக்குற வரைக்கும் கூட ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கும், டயர்டா இருக்கும், ஒரு மாதிரி சிக்கா காட்டும். ஆனா இறந்த உடனே பாத்தீங்கன்னா ஃபேஸ் அப்படியே பிரைட்டா காட்டும். எதனாலன்னா அந்த சோல் எப்போ பாடியை விட்டு போகுதோ அப்போ அந்த பாடி வந்து என்ன ஆகும்னா அந்த பெயின் இல்லாம போயிடும். எப்போ அந்த பெயின் இல்லையோ ஃபேஸ் வந்து பிரைட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம சோலுக்கு என்ன ஆகும்னா பாடியை விட்டு வெளில போன உடனே அந்த சோல் வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். நேரம் என்ன பண்ணும் அந்த டன்னல் வழியா போய் லைட் மாசஸ் கேரி பண்ணிட்டு நேர லோக்கா கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபியூ ஆக்சுவலி இது எல்லாமே நடக்கிறது ஃபியூ மினிட்ஸ். ஏன்னா இந்த லோகால 1 இயர் அப்படின்றது அதர் லோகாஸ்ல 1 டே. ஆக்சுவலி யூஸ்வலா இங்க ஒரு 1 இயர் அப்படின்னா தேவர்கள் இதெல்லாம் கணக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இங்க 1 இயரும் அங்க 1 டேவும் சேம். ஸோ இங்க இப்போ இங்க ஒரு 1 ஹவர் அப்படின்னா அங்க எவ்வளவு இருக்கும், ஒரு நிமிஷமா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல ஒரு செகண்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடியது. அப்போ அப்போ அங்க போனவங்க என்ன பண்றாங்க, நேரம் அந்த லோக்கால கூட்டின்னு போறாங்கன்னா கூட்டின்னு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா நீ என்ன பர்பஸ்க்காக போன தெரியுதா, நீ நீ வாழற வாழ்க்கை யூஸ்ஃபுல் தானா யோசியா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த லைஃபை ரெவ்யூ பண்ணி காட்டுறாங்க. உன் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது பாரு அப்படின்னு காட்டுறாங்க. அவங்களா வந்து நீ இந்த பாவம் பண்ண, நீ இந்த புண்ணியம் பண்ண அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அங்க நான் ஜட்ஜ்மெண்டலா இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களா நம்ம கிட்ட காமிச்சு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க பாருன்னு அவங்க காட்டுறாங்க. ஸோ அதுல நம்ம ஆன்ம நிலையில இருக்கும்போது நாம வந்து என்னென்னலாம் பண்ணோம், என்ன ரைட்டா பண்ணோம், என்னென்னலாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு நாம அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நாம அந்த கரெக்ஷன்ஸ்க்காக நம்ம பிளான் பண்றோம். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்மாவே வந்து நம்ம பிளான் பண்றோம். என்ன பண்றோம், இப்போ பாஸ்ட் லைஃப்ல வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்றத அனலைஸ் பண்றோம். சரி எதெல்லாம் கத்துக்க, அதாவது இந்த லைஃபோட பர்பஸே 2 தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு லவ் ஆல் பீயிங்ஸ், எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்துறது ஒரு நோக்கம். 2வது நம்ம என்ன கத்துக்கிறோம், இது 2 தான் ஆன்மாவோட நோக்கமே. நாம எல்லாரையும் அன்பு செலுத்தணுமா, 2வது நம்ம பல விஷயங்களை கத்துட்டோமா, இது 2 தான் ஆன்மாவோட நோக்கமே. சரி இதை கத்துக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்றோம், பல அனுபவங்களை அனுபவம் பண்றோம். ஆக்சுவலி எல்லாமே இங்க என்னன்னா அனுபவங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த அனுபவங்கள் மூலியமா பல விஷயங்களை கத்துக்கிறோம். நம்மளுக்கு ஆக்சுவலி ஜென்ரலா பார்த்தா இங்க அக்கிரமம் நடக்குது, இங்க ப்ரெஷர் ஆகுது, இங்க சுச்சுவேஷன் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலி அது கிடையாது. அது ஆக்சுவலி ஆன்ம ரீதியா பாத்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து எதிர்கொண்டு அது மூலியமா பல விஷயத்த கத்துக்கிறோம். இப்ப நல்லா நினைச்சு பாருங்களேன். இப்போ நம்ம நம்ம லைஃப் வந்து மார்னிங் எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், அப்புறம் வந்து வீட்டுல இருக்கோம், டயத்துக்கு டைம் சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே நடக்குது அப்படின்னா அங்க ஒண்ணுமே லேர்னிங்ஸ் இருக்காது. ஆனா வாழ்க்கை பாத்தீங்கன்னா மார்னிங் இருக்க மாதிரி ஈவினிங் இருக்காது, ஈவினிங் இருக்க மாதிரி அடுத்த நாள் காலையில இருக்காது, மாறிண்டே இருக்கும். ஒரு டைம் நல்லா இருக்கும், ஒரு டைம் கஷ்டமா இருக்கும், ஒரு டைம் ப்ரெஷரா இருக்கும், ஒரு டைம். இது எல்லாமே நம்ம பிளான். சரி இந்த ப்ரெஷர்லாம் எதுக்கு வருது அப்படின்னா இந்த ப்ரெஷர் வரும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், மத்தவங்க எப்படி பண்றாங்க, நாம எப்படி பண்றோம், நாம எப்படி கத்துக்கிறோம், எப்படி சூழ்நிலையை எதிர்கொள்றோம், இதெல்லாம் சோலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் மூலியமா சோல் என்ன பண்ணுது, பல விஷயங்களை கத்துக்குது. இப்போ ஸ்கூலு இப்போ வந்து நீங்க வாழ்வாதாரம் என்ன சொல்றாங்க, வேலைக்கு போகணும், வேலைக்கு போனாதான் வாழ்க்கையை வாழ முடியுன்றாங்க. அப்போ அந்த வேலைக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், அப்ப படிக்கணும், கத்துக்கணும், கத்துண்டாதான் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாதான் செட்டில் ஆக முடியும் இல்லையா. அப்போ பேஸ் என்ன, கத்துக்கிறது. ஆக்சுவலி இது எதை பேஸ் பண்ணியிருந்தோம்னா ஆன்மாவோட இதுதான். ஆன்மாவும் அதே மாதிரிதான், மேல இருக்கும்போது சோலா இருக்கும்போது பிளான் பண்ணும். நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 4 பேரு, எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க ஒரு 4 பேரு, நான் இந்த ப்ரெஷரை சமாளிக்கிறதுக்கு கைட் பண்றதுக்கு ஒரு 2 பேர் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வரும். அப்ப அப்ப என்ன அப்படின்னா இது எல்லாமே கடைசியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறவங்களும் நம்ம 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 சம்மந்தப்பட்டவங்க தான், நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து என்கரேஜ் பண்றவங்க நம்மள சேர்ந்தவங்க தான். அப்போ ஆன்ம ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், யாருமே வந்து எது எனிமி கிடையாது. அப்ப அப்ப என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் நம்ம அங்க பண்றோம். பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்றோம், இவங்க வந்து அதனாலதான் சொல்லுவாங்க இதுல ஆன்மீகத்துல நோ, யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும் அப்படின்வாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலது எல்லாமே நம்ம பிளான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணணும்,
இதுல இருந்து நான் வந்து கத்துண்டு என் ஆன்மா வந்து இது வரணும். சரி, கத்துக்கிறோம் அப்படின்னா என்ன வேணும்னா 2 விஷயம் வேணும். இந்த சூழ்நிலையை நான் வந்து அண்டர்கோ பண்ணணும் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சூழ்நிலையை தாண்டி எல்லாமே ஆன்மாக்கள்ன்ற ரீதியா பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு கேமு. நம்ம மனுஷங்களா பார்த்தோம்னா என்ன ஆகும்? இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், அவன் ரொம்ப அக்கிரமம் பண்றான்னு பார்ப்போம். ஆனா ஆன்ம ரீதியா பார்த்தோம்னா எல்லாமே சோல்ஸ். அப்போ எல்லாமே சோல்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த லவ் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எனிமி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சினிமா மாரி. சினிமால என்ன ஆகும்? சினிமால நடிக்கும்போது வில்லனும் ஹீரோவும் பார்த்தா பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா படம் முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே சிச்சுவேஷன் தான் இங்க ஆன்ம ரீதியாவும். இங்க பார்த்தா நம்மளுக்கு வந்து பிரஷர் குடுக்குன்னு ஒரு 4 பேர் வரா மாரி இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா அந்த பிரஷர நம்ம ஹேண்டில் பண்ணி, அதுலேருந்து ஜெயிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த அந்த பிரஷர் குடுத்தவங்கள நம்ம தேங்க் பண்ணிட்டு போயிடுவோம். தேங்க் பண்றதோட இல்லாம அவங்கள வந்து அன்பு செலுத்த ஆரம்பிச்சிரும். அப்ப அப்ப என்னன்னு பார்த்தா, இது கிட்டத்தட்ட சினிமாவும் நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா 2 ஒண்ணு தான். அப்போ நம்ம வில்லனும் நம்மளும் ஒண்ணுதான். அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நம்மளுக்கு பிரஷர் குடுக்க வந்திருக்காங்க. நம்ம சோல் வந்து எவால்வ் ஆறதுக்கு வந்திருக்கும். அப்போ கடைசியில என்னன்னா, அப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம்? நாம எல்லாரையும் அன்பு செலுத்துறோமா? இது 2 தான் அங்க வந்து இந்த பர்ப்பஸ் ஆஃப் இது சோல்ஸ் ஜர்னி. அப்போ லைஃப் ஆஃப்டர் டெத்துக்கு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மேல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. நம்மள நாமளே பார்க்க சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னென்ன நாம பண்ணோம்? நாம எங்கெங்க வந்து நாம கரெக்டா நடந்துட்டோம்? என்ன கத்துண்டோம்? எல்லார்ட்டயும் அன்பு செலுத்தினோமா? அப்படின்ற இந்த 2 விஷயத்த தான் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி மாஸ்டர்ஸ் கைட் பண்றாங்க. கைட் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம வந்து சோல் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி தராங்க. ஸோ அப்போ சோலோட நேச்சர் என்ன? பொறுமை, அன்பு, கருணை, ஆஹ் இது பவர், ஞானம், இதெல்லாம் தான் சோலோட நேச்சர். அப்போ அப்போ இத வந்து வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இந்த சோலோட பர்பஸ் லைஃப். ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணிருக்கோமான்றது அந்த ரிவ்யூ காட்டும். அந்த ரிவ்யூ வந்து நம்ம பார்த்து 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 அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அடுத்த ஜென்மாவை பிளான் பண்றோம். சரி, நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஜென்மால வந்து இதெல்லாம் நான் வந்து அடுத்த ஜென்மால இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் சோலோட ஜேர்னி. அப்படியே தொடரும். அப்போ அடுத்த லைஃப் டைம் வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, டெத்து அப்படின்னா அழறோம். ஆக்சுவலி டெத்துன்றது ஆன்மீகமா கிடையாது. அதனால தான் பிஎஸ்எஸ்எம்ல பார்த்தீங்கன்னா, பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. டெத்துன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் வெக்கேட் அப்படின்னா, அந்த பாடிக்குள்ள முன்னாடி ஆன்மா இல்லாம இருந்தது. இப்போ ஆன்மா ஆன்மா இருக்கு. திருப்பி ஆன்மா இல்லாம இருக்கு. அந்த பாடியில இருந்த ஆன்மா அந்த பாடி விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ அப்போ அதனால தான் டெத்துன்ற வேர்டே கிடையாது. வெக்கேட் த பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த உடம்பு விட்டு அந்த ஆன்மா போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப டெத் யாருக்கு அப்படின்னா, அப்ப இந்த பாடி வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி டெத்தே கிடையாது. நீங்க புத்தர் கதையை கேட்டீங்கன்னா, கடைசியா புத்தர் என்ன பண்றாராம்? கடைசியா பூமி விட்டு போகும்போது தன்னோட ஒட்டுமொத்த பாடியும், அது பஞ்ச பூதங்களால் ஆனது இல்லையா, அந்த உடம்பு ஃபுல்லத்தையும் அந்த 5 பூதங்களுக்கும் அப்படியே சரண்டர் பண்ணிட்டு தேங்க் பண்ணிட்டு, இந்த உடம்புனால தான் நான் இவ்வளவு கத்துட்டேன், அதனால இந்த உடம்புக்கு தேங்க் பண்றேன், இந்த பஞ்ச பூதங்களுக்கு தேங்க் பண்றேன்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு அந்த பஞ்ச பூதங்கள்கிட்டயும் தான் உடம்ப சரண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இது லைட்டா ஆறாருன்னு முடிப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த பாடிக்கும் அழிவு கிடையாது. இந்த பாடிய பஞ்சபூதங்களால் ஆனது. அதனாலதான் ஈவன் எல்லா இதுல கூட பாத்தீங்கன்னா ஒண்ணு புதைப்பாங்க, எரிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பாடி வந்து மாறுது. அதாவது உடம்பா இருக்கிற வஸ்து வந்து என்னவா மாறுது? அந்த மண்ணோட மண்ணா கலக்குது, இல்ல அக்னியோட கலக்குது அப்படின்றதுதான். சோ அப்ப உடம்புக்கும் அழிவு இருக்கான? உடம்புக்கு அழிவு கிடையாது, மாற்றம் தான் இருக்கு. சோ அப்போ டெத்ன்ற வேர்டு எங்க இருக்கு? தெர் இஸ் நத்திங் கால் டெத். டெத்ன்றதே கிடையாது, ஒன்லி மாற்றம் தான் இருக்கு. அதனால்தான் லைஃப் ஆஃப்டர் லைஃப்ன்றது பியூட்டிஃபுல்லே தவிர லைஃப் ஆஃப்டர் டெத்ன்றது கிடையாது. ஸோ இனிமேல் லைஃப் ஆஃப்டர் டெத் கிடையாது, லைஃப் ஆஃப்டர் லைஃப் தான் கரெக்டான வார்த்தை. ஸோ அதனால தான் வந்து ஈவன் டெத்துன்றது கூட பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா பல கஷ்டங்களை அண்டர்கோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லோகாவுக்கு போகுது. அதனால தான் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் கூட டெத்தை வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, பல வழிகளை அண்டர்கோ பண்ணி அந்த ஆன்மா உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ரமோஷன் தான் இது. இது வந்து இது கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு சோல் கூட என்ன பண்ணுதுன்னா சொல்லியிருக்கு. அதாவது தன் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து மேலுலகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடுத்த நிமிஷம் பார்த்தா மேல ஹாப்பியா இருந்தவங்க அடுத்த செகண்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது இங்க படுத்துட்டு இருக்கோம்னு பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இறந்துடக்கூடாது, இறந்துடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது, இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராங் பேஸ் குரூப்பா பண்றது என்ன பண்ணுது?
அந்த சோல் மேல போக வேண்டிய கம்ஃபர்டபுளா இருக்க வேண்டிய சோல் என்ன பண்ணுது, இவங்களோட ப்ரேயர்ஸ் அவங்கள புல் பண்ணுதான். ஆட்டோமேட்டிக்கா புல் பண்ணி பாடியில உட்கார வைக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மெசேஜ் எதுக்குன்னா, இப்ப கடைசி காலத்துல இருக்காங்க, அவங்க வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்கள வந்து போறதுக்கு அலோவ் பண்ணணும். அதை விட்டு நம்ம தாட்ல அவங்கள பிடிச்சி இழுத்துக்க கூடாது. நமக்காக உயிரோட இருக்கணும், நமக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு புல் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம அந்த தாட் என்ன பண்ணும்னா, அந்த சோல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அதனாலதான் ஒருத்தர் இறந்துட்டாலோ என்ன பண்ணணும்னா, அவங்க நல்லபடி அவங்க ஜேர்னியை தொடரட்டும், அவங்க அவங்க ஆன்மா வந்து அடுத்த நிலைக்கு போகட்டும்னு பிளஸ் பண்ணி அனுப்பணுமே தவிர, அவங்க போயிட்டாங்க, போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி புல் பண்ணோம்னா அந்த சோல் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு ஒரு அன்கண்டிஷன் லவ் கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த சோல் வந்து இறந்து போகுதா, அது நல்லபடி போகட்டும், அதோட இந்த ஆன்மீக பயணத்தை தொடரட்டும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு புல் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட ஒரு 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 இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எப்படின்னா, அந்த எல்லாரும் சேர்ந்து அவங்க அந்த ப்ரே பண்ணதுல அந்த சோல் மேலுலகத்துல இருந்தது நேர பூமியில வந்து தான் பாடிக்குள்ள அப்படியே இதாயிடுச்சான், என்ட்ரி ஆயிடுச்சான். என்னடா என்ட்ரி ஆயிருக்குன்னு பார்த்தா இவங்க எல்லாரோட ப்ரேயர்ஸ், இவங்க இறந்துடக்கூடாது அப்படின்ற ப்ரேயர்ஸ் புல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒட்டு மொத்தத்துல டெத்துன்ற வேர்டு எடுத்துக்கோம், லைஃப் ஆஃப்டர் லைஃப், இதுதான். ஸோ பர்பஸ் ஆஃப் இந்த ஜேர்னி என்னன்னா, ஒன்று லவ், இன்னொன்று நம்ம கற்றுக்கிறது, அண்ட் மோரோவர் டெத்துக்கு அப்புறமும் என்னன்னா நம்ம என்ன கற்றுட்டோம், எவ்வளோ பேர்கிட்ட அன்பு செலுத்தணும்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ அது எங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அதை திருப்பி அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அடுத்த வாழ்க்கையும் தொடர்றோம். இதுதான் ஒரு ஆன்மாவோட பயணம் இது. ஸோ இதை தான் நான் ஷேர் பண்ண நினைச்சேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதா கேட்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். சார் மிக்க நன்றி சார். சார் ரொம்ப நல்லா சார் நல்லா சொன்னீங்க. ஐயா நான் ஒரு ஸ்மால் ரீகேப் கொடுக்குறேன் கொஸ்டின் ஆன்சர் முன்னாடி. ஸோ அது நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி இருக்கும். சார் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்கள் இன்று நம்மிடம் மரணமில்லை, மரணத்துக்கு பின் வாழ்க்கை, அதாவது நோ டெத்து லைஃப் ஆஃப்டர் டெத்து என்ற தலைப்பில் ஆன்மீக ஞான உரை நன்றாக ஆற்றினார். சார் ஐயா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நாம் ஒவ்வொருவரும் கல்வி பணி என்று மேற்கொண்டு வருகிறோம். நாம் குருக்கள் மகான்களையும் நமது மனதில் எண்ணம் கொள்ள வேண்டும். அதாவது அவர் சார் சொல்லும்போது நோ ஆன்மா இன் டெத்து என்று ஆரம்பித்தார்கள். அதாவது இந்த இந்த பேருக்கு வந்து லைஃப் ஆஃப்டர் டெத்து இல்லை, லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்று சொன்னார்கள். நமது சோல் ஜர்னியை பற்றி சொன்னார்கள், சோல் பிளான்ஸை பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் மேலே போன பிறகு, அதாவது நம்ம ஆன்மா மேலே சென்ற பிறகு அது பிளான் செய்ய ஆரம்பிக்கும். நாம் பூமியில் வரும்போது என்னென்ன கர்மாக்கள் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு இந்த உலகத்தில் நமது குடும்ப வாழ்க்கை, உணவு உண்பது, தூங்குவது, வீடை பற்றி நினைப்பது, வீடு கட்டுவது, ஒரு வாகனம் வாங்குவது, இப்படியாக நமது வாழ்க்கை போயிட்டு இருக்கும். நாம் அதனால் இன்டைரக்ட்லி வி ஸ்பெண்ட் ஆன் பாடி என்று சொன்னார்கள். உடம்பில் உள்ள ஆன்மாவிற்காக நாம் என்ன செய்தோம், ஆன்மா பர்பஸ் என்ன, நாம் எப்பொழுது ஆன்மாவை யூஸ் பண்ணுகிறோம், ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உரைத்தார்கள். அனுபவ ரீதியாக லைஃப் ஆஃப்டர் டெத்து என்பதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். ஒருத்தர் இறந்து விட்டவுடன் ஒன்ஸ் அகெயின் அவருடைய பிசிக்கல் பாடி நியர் டெத்துக்கு செல்லும் அந்த ஒரு அனுபவங்களை அவர்கள் சொன்னார்கள். அதாவது நான் செத்து பிழைத்தேன் என்று உரைப்பார்கள் என்று சொன்னார்கள். இதை தான் வந்து அந்த ஒரு லைஃப் ஆஃப்டர் டெத்து மூடி என்ற ஒரு ஆத்தர் எடுத்துரைத்தார்கள். அந்த புக்கில் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, அந்த ஆக்சிடென்ட் ஆனவர் வந்து அவர் உடம்பு டேமேஜ் ஆகி அவர் வந்து ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அவருக்கு மேலுலகில் சென்று வருவார். ஹாஸ்பிட்டல் சேர்த்த உடனே அவர் ரெக்கவர் ஆகிடுவாங்க. அவர் வந்து பிசிக்கல் பாடியில பெயின் இருப்பது போல் இருக்கும், அவர் உடம்பு வந்து மிதப்பது போல் இருக்கும். மேலே செல்லும் போது அந்த பெயின் இருக்காது.
என்று சொன்னார்கள். நமக்கு எப்பொழுதுமே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் இருப்பார்கள். அடுத்ததாக நாம் இறந்த பிறகு அந்த மேலுலகத்துக்கு போகும்போது அந்த வெளிச்சம் வந்து நம்ம பார்ப்போம் ஒவ்வொருவரும். அது மிக வெளிச்சமாக இருக்கும். கடவுள் என்ன நினைப்பார் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நமது கடமையை செய்ய வேண்டும் என்று நினைப்பார் என்று எடுத்துரைத்தார்கள். ஒருத்தர் இறந்தவுடன் அவர்களுக்கு டாக்டர்ஸ்கள் மெடிசின்ஸ் கொடுத்து அவரை காப்பாற்றி விடுவார்கள். அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், செத்து பிழைத்தார் என்று அவர் நினைப்பார். நாம் இறந்தவுடன் நமது சோல் வந்து வெளியே வந்துவிடும், பெயின் உணரும். இப்படி சோல் நமது உடம்பை விட்டு போகும்போது நமது உடம்பில் பெயின் இருக்காது, பாடி வந்து லைட்டாக இருக்கும். அதனால் நம் முகம் பிரகாசமாக தெரியும். அந்த நேரத்தில் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் கணக்குப்படி ஒரு வருடம் என்பது அங்க மேல் உலகத்துக்கு தேவர் கணக்குப்படி ஒரு நாளுக்கு சமம். அதாவது ஒரு மினிட் என்பது, ஒரு அவர் இங்கு என்பது ஒரு மினிட் ஒரு செகண்டுக்கு சமம் என்று எடுத்துரைத்தார்கள். நாம் மேலே செய்யும் போது நமது வாழ்க்கையை அங்கே ரிவ்யூ செய்வார்கள். நாம் என்ன பர்பஸுக்காக நாம் பிறந்தோம், நாம் வெதர் நமது வாழ்க்கையை யூஸ்ஃபுல்லாக செய்தோமா என்று ரிவ்யூ காண்பார்கள். இதை நாம் பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் திஸ் நாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் பிளான் செய்வோம். குறிப்பாக நமது வாழ்க்கை என்பது நாம் அனைவரையும் நேசிக்க வேண்டும், நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை உணர வேண்டும். இதுபோல் நாம் பல அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn. ஆன்மீக ரீதியாக நமது வாழ்க்கையை எதிர்கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்தது, நமக்கு எல்லோருக்கும் ப்ரெஷர் வரும். அதை ஒவ்வொருவரும் எப்படி ஹேண்டில் செய்கிறோம், எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒருத்தர் பணிக்கு செல்வதற்காக படித்து அவர் பணி மேற்கொள்வார், வாழ்க்கையை செட்டில் ஆவார். இப்படியாக எடுத்துரைத்தார்கள். நமக்கு எப்பொழுதும் நமக்கு ப்ரெஷருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு கூட இருப்பாங்க, நமக்கு மோட்டிவேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரிலேட்டட் டு ஆல் ஆஃப் அஸ். இதையெல்லாம் வந்து நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். சோல்ஸ் கெட் எவால்வ்டு. இதனால் நமக்கு ஆன்ம பயணம் நடக்கும், சோல் ஜெர்னி நடக்கும். அதனால் நாம் எல்லோரிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் நாம் எப்பொழுதும் நாம் வாட் வி ஹவ் லேர்ன்டு, நாம் என்ன கற்றுக்கொண்டோம், அன்பு செலுத்தினோமா, சோல் பர்பஸ் அடைந்ததா ரிவ்யூ பண்ண வேண்டும், அதுக்கு பிளான் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக, ஒருத்தர் வந்து இறந்த பிறகு இந்த ஜென்மாவில் தான் மிஸ் பண்ணதை, தான் என்னென்ன மிஸ் செய்தாரோ அதை பற்றி அவர் ரிவ்யூ பண்ணுவார். அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவர் பிளான் பண்ணுவார். அதை தான் வந்து நம்ம இந்த பிஎஸ்எஸ்எம், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட்டில் நாம் ஒருவர் காலமான பிறகு பாடி வெக்கேட் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். அதாவது நாம் எப்பொழுதும் வித் ஆன்மாவுடன் இருப்போம், நமது பாடி வித்தவுட் ஆன்மாவுடன் இருப்போம். இறந்த பிறகு திருப்பியும் வித் ஆன்மாவுடன் வந்துவிடும். அதனால் ஒருவர் காலமானால் பாடி வெக்கேட் ஆகிவிட்டது என்று சொல்வார்கள். எப்பொழுதும் நோ டெத் இன் பாடி என்று சொன்னார்கள். உதாரணத்துக்கு சொல்லும்போது, நமது மகான் புத்தர் அவர்கள் கடைசியில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் வந்து தன்னுடைய பாடிக்கு நன்றி சொன்னார். அவர் தன்னுடைய பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொன்னார். கடைசியாக அவர் தன்னுடைய பாடியை பஞ்சபூதங்களுக்கு சரண்டர் செய்தார் என்று எடுத்துரைத்தார்கள். இவ்வாறாக நம் பாடியில் மாற்றுதல் ஏற்பட்டு நம் மண்ணுடன் கலக்கிறது. அதனால் நோ லைஃப் ஆஃப்டர் டெத், லைஃப் ஆஃப்டர் லைஃப் தான் என்ற ஒரு உரையை பற்றி எடுத்துரைத்தார்கள். ஸோ அதனால் தான் நாம் வந்து காலமான பிறகும் we have to celebrate our death. அது ஒரு ப்ரொமோஷன் தான், இட் இஸ் ஒன்லி அ ப்ரொமோஷன் என்று எடுத்துரைத்தார்கள். அதனால் we have to allow them to live. நாம் காலமான பிறகு நம்ம வந்து அந்த ஆன்மா வந்து நம்மளை விட்டு போவதற்கு நாம் அலோவ் செய்ய வேண்டும். அது அந்த ஜேர்னியை கண்டினியூ செய்ய வேண்டும். we should not pull them என்று உரைத்தார்கள். அதனால் ஆன்மீக பயணம் தொடரட்டும் என்று உரைத்துரைத்தார்கள். பர்பஸ் ஆஃப் ஜேர்னி. அதனால் நமது வாழ்க்கையில் அனைவருடன் அன்பு செலுத்த வேண்டும்,
நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு செலுத்தி லவ் அண்ட் லேர்ன் செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். இவ்வாறாக இன்றைய தலைப்பில் நம்மிடம் லைஃப் ஆஃப்டர் டெத் என்ற தலைப்பில் மிக சிறந்த முறையில் மிக எளிமையான முறையில் எடுத்துரைத்தார்கள். நன்றி ஐயாவிற்கு. நான் இப்பொழுது நமது நண்பர்களிடம் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் ஐயாவிடம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் கையை உயர்த்தினார் நண்பர்களே, நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் சந்தேகங்களை மாஸ்டர் திரு கேசவன் சாரிடம் கேட்டுக்கொள்ளலாம். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பெயரையும் ஊரின் பெயரையும் சொல்லி சாரிடம் உங்கள் அனுபவங்களை பகிரவும். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா சொன்னீங்க சார். சார் மாஸ்டர் திரு சந்திரா மேடம் அவர்கள் ஈரோடில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சந்திரா மேடம், நீங்க தொடரலாம் மேடம். ஹலோ, வணக்கம். எல்லா மாஸ்டர்ஸுக்கும் காலை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. வணக்கம் சார். இந்த இறந்தா திதி கொடுத்தா இந்து மதத்துல அது ஒரு கொள்கையா பின்பற்றிட்டு வரோம்ல, அது உண்மையா அது பண்றதுனால அவங்களுக்கு பித்ருலோகத்துக்கு அவங்க அந்த ஆன்மாக்களுக்கு என்ன ஆகுது, எதுக்கு அதெல்லாம் கொடுக்க சொல்றாங்க இந்து மதத்துல? அதை பத்தி ஏதாவது கருத்து உங்களுக்கு தெரியுதா? அம்மா, ஆக்சுவலி திதி கொடுக்கறதுக்கு உண்மையிலேயே கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலி நன்றி கடனம்மா. ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்திருக்காங்கள, நம்மள காப்பாத்திருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு வருஷம் பூரா அவங்கள பத்தி நினைக்கிறது, அவங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக பண்றதுதானே தவிர, மற்றபடி அந்த சோல் பண்ண புண்ணியம், அந்த சோல் பண்ண இதுக்கு அந்த மாஸ்டர்ஸ் அதை அந்த சோலை கைட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் நாம என்ன பண்றோம், நாம இவ்வளவு வருஷம் இருந்தோம் இல்லையா, அந்த நன்றி கடனுக்காக அந்த சோலை தேங்க் பண்றதுதான். இங்க கூட பாருங்க, திருப்பி அந்த சோல் வருதா அப்படி, அது நம்மளுக்கு அந்த அனாலிசிஸ் வேண்டாம். ஆனா என்ன பண்றாங்க, கூப்பிட்டு ஒருத்தர் சாப்பாடு போடுறாங்க, காக்காக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, இதெல்லாம் என்ன பண்றோம், அதாவது இங்க சாப்பாடு கொடுத்தா அந்த சோலுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா தாட்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா தாட்டு. அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு அவங்க நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு அவங்கள நினைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம். அந்த தாட்டு தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்களா, நான் பேசும்போது என்ன சொன்னேன், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் போனவங்கள நம்ம தாட்டால அவங்க இங்க இருக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த சோல் போக முடியாம தவிக்கிறாங்க இல்லையா? ஹலோ, பித்திருக்கள் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஆன்மாவை அனுப்புறதுக்கு தான் அந்த இதுவே பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க, அவங்க போக விடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த திதி காரியெல்லாம் முடிச்சா கூட சுபம்ல தான் முடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலி அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எங்க மாமாவே பாத்தீங்கன்னா இந்த வைதிகம் இதெல்லாம் பண்றவர் தான். அவரே சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, இந்த திதின்றது வேற எதுவும் இல்லை, அந்த ஒரு நாள் வருஷத்துக்கு அந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துற நாள் தான் அது அப்படின்னு சொன்னாரு. அவங்கள நினைச்சு அந்த சாப்பாடை காக்காக்கு வைக்கிறோம். இதுதான் பேஸ். இதை தாண்டி மத்ததெல்லாம் அது நம்ம உள்ள ரொம்ப போக வேண்டாமா? சரிங்க சார். சரிங்க சார். மறுபிறப்பு எடுத்துறாங்கல்ல ஆன்மா, திருப்பி எவ்வளவு காலத்துக்கு அப்படியே திதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு தலைமுறைக்கு கூட கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால அது நம்ம இதுல பாத்தீங்கன்னா திருப்பியும் அவங்க மறுபிறப்பு எடுத்துடுறாங்கல்ல ஆன்மா. ஆமாமா. இதுல அது அவங்கள அப்படியே அவங்க அந்த ஃபேமிலி அவங்களுக்கு பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதனால இது என்ன? அதுதான் சொல்லிட்டேனே, இது அந்த அந்த ஆன்மாவுக்கு நேர போய் சேரணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது என்னன்னா நம்ம நன்றி உணர்வுக்கு தான் அது. அவங்களுக்கு பண்றோம் அப்படின்றது ரெண்டாம் பட்சம், அது நீங்க உள்ள போகாதீங்க. இது ஆக்சுவலி என்னன்னா நம்ம மூதாதையருக்கு அவங்க இவங்களை நம்ம நினைச்சுட்டு ஒரு நன்றி தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு இவ்வளவு வருஷம் பண்றோம் அவ்வளவு வருஷம் பண்றோம் அப்படி. நீங்க சாப்பாடு யாருக்கு வைக்கிறீங்க, காக்காக்கு தானே வைக்கிறீங்க இல்லையா? காக்காக்கு வைக்கிறோம், நாம சாப்பிடுறோம். காகமும் வருதுங்க சார், அந்த மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு தான் காகம் நல்லா வருது. அதுதான்மா, அது சாப்பிட்டு அது இங்க சாப்பிட்டதுன்னா அது அவங்களுக்கு ரீச் ஆகுது. அது இதெல்லாம் தாட், இதெல்லாம் லவ். ஆக்சுவலி இதோட பேஸ் என்னன்னா லவ், அவ்வளவுதான். இந்த தாட் லவ் ரெண்டு தான், வேற ஒண்ணுமே இல்லை அடிப்படை.
நீங்க இங்க வச்சீங்கன்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மறுபிறப்பு எடுத்தாலும் எங்கேயாவது சாப்பாடுக்காக அந்த சோல் இது பண்ணும்போது இங்க நாம கொடுத்தோம்னா அந்த சோலுக்கு வேற ஒருத்தர் மூலியமா அந்த சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்க சார். புரியுதாமா? இது இதெல்லாம் நம்பிக்கை. இதை நம்ம ரொம்ப உள்ள போய் பார்க்க முடியுமா அப்படின்னா உள்ள ரொம்ப போகாதீங்க. உள்ள ரொம்ப போய் சரிங்க அனலைஸ் சார். பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு புரியாது. இப்ப சொல்றதுலாம் இதெல்லாம் நம்பிக்கை. ஆனா நம்ம என்ன பார்க்கணும், நம்ம பேஸ் ஒன்னே ஒண்ணுதான். அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். ஆமாங்க சார். அவங்க நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, தேங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்க அந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க் பண்றோம்னு இது மூலியமா ஒரு சிஸ்டத்தை வச்சாங்க. இல்லைன்னா நம்ம காக்காக்கு சாப்பாடு வைப்போமா? இது என்ன ஆகும், போக போக என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க பாட்டுக்கு இறந்தாங்கன்னா இப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னு கூட தெரியாம இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்பவுமே முன்னோர்களை, குருமார்களை, ரிஷிகளை எல்லாரையும் கொண்டாடுற நாடு நம்மளது யாருமே விட மாட்டோம். ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம கண்ட்ரியை பொறுத்த அப்படி இல்லை, ஒரு குருவா கொண்டாடும், ஒரு பேரண்ட்ஸா கொண்டாடும், ஒரு முன்னேறலா கொண்டாடுற நாடு நம்மளுது. சோ எல்லாருமே ஞாபகப்படுத்துறதுக்குன்னு கிரியேட் பண்ணதுதான் இது எல்லாமே. புரியுதாமா? இப்ப குருமார்கள்லாம் நம்ம கண்ட்ரில ஞாபகம் வச்சுக்கிறாங்க, இதே ஃபாரின் கண்ட்ரில ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? இல்லையே. அப்ப ஏன் குருன்னு வச்சுக்கணும்? குரு தான் மெசேஜ் கொடுத்துட்டு போயிடுறாரு, அவரை ஏன் கொண்டாடணும் அப்படின்னா ஆக்சுவலி கொண்டாடுறதுன்னா என்ன, அவருக்கு தேங்க் பண்றோம். அவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு கொண்டாடுறோம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா தீபாவளி என்ன, அது ஒரு நன்றி தான். இங்க செலிப்ரேஷன் எல்லா விஷயத்துக்கும் பேஸ் பாத்தீங்கன்னா நன்றி, அன்பு, இதுதான். மத்ததெல்லாம் மேல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுது. அதை நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. நீங்க உள்நோக்கத்தை, இன்டென்ஷனை மட்டும் பார்த்து போதும். அப்ப நம்ம போறப்பே அவ்வளவுதானே, அன்பு செலுத்தணும், கத்துக்கணும், அவ்வளவுதானே. ஆனா வெளில பார்த்தா எப்படி தெரியுது, 70-80 வருஷம் வாழறோம், விஷயங்களை பண்றோம். எல்லா மனிதர்களும் இன்பமா இருக்கிறதுதான் இந்த உலகத்துக்கு ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறந்து இன்பமான சூழ்நிலையில இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நிறைய பேர் துன்பப்படுறாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இருப்பாங்களா? துன்பப்படுறவங்க எல்லாம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற. அம்மா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ 10th படிச்ச உடனே பாஸ் பண்றோம், ஹாப்பி ஆயிடுறோம். ஏன் திருப்பி +1 சேர்றோம்? +1 சேர்ந்த உடனே புலம்புறோமா இல்லையா? ஏன் +1 சேரணும்? 10th தான் பாஸ் பண்ண ஹாப்பி ஆயிடும், ஏன் +1 திருப்பி சேர்றோம்? +1 சேர்ந்து சும்மா இருக்குமா? அப்பா 10th பரவாயில்லப்பா, +1 மோசமா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஏமா அப்ப +1 சேரணும்? +1 சேர்ந்து +2 அதோட இதே மாதிரிதான் சோலுக்கும். சோலை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன பண்ணுனா, மேலுலகத்துல இருக்கும்போது நான் பொறுமையா இருந்து வாழ்ந்துட்டு வரணும்னு வரும். ஆனா இங்க மைண்ட் என்ன பண்ணும், ஏத்துக்காது. மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணுனா கம்ஃபர்ட் நோக்கிதான் போகும். ஆனா ஆன்மா அப்படி கிடையாது. எது வந்தாலும் நான் இருக்கேன்டா அப்படின்னு அது ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணும். ஆன்மா முடிவு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எது வந்தாலும் ஈஸி. நீங்க மைண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கஷ்டம். அதனாலதான் உங்களுக்கு ஆக்சுவலி சேலஞ்சே உலகம் கிடையாது, உங்க மைண்ட் தான். இப்போ எவன் ஒருத்தன் வலின்னு சொல்லிட்டு இருப்பான், அதே வலியை இன்னொருத்தன் ஜாலியா எடுத்துப்பான். ஒருத்தன் வண்டியில 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா ஜாலியா எடுத்துப்பான், இன்னொருத்தன் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா பயப்படுவான். ஏன்? ரெண்டுமே மனசு தானே காரணம். சோ அதே மாதிரி இங்க பிரச்சனை வாழ்க்கை கிடையாது, நம்ம மனசுதான். நம்ம மனசை நம்ம பழகின விடம். ஒருத்தர் 4 வேளை சாப்பிட்டாலும் திருப்தி ஆக மாட்டாங்க, ஒருத்தர் ஒரு வேளை சாப்பிட்டாலும் திருப்தி ஆறாங்க. அது எதனால? மனசு. ஸோ இங்க கேம் என்னன்னா மைண்டை பிரேக் பண்றதுதான். அதுக்கு தான் குருமார்கள். சோலும் கம்ஃபர்டபுள் கரெக்டா இருக்கு, பாடியும் கரெக்டா இருக்கு. இங்க பிரச்சனை எல்லாமே எதுன்னா யாரு? ஒரே ஒருத்தர் தான். யாருன்னா மனசு. ஒரே சிச்சுவேஷன்ல ஒரு ஆன்மா ஹாப்பியா இருக்கு, சேம் சிச்சுவேஷன் இன்னொரு ஆன்மா என்ன படுது, கஷ்டப்படுது இல்லையா? ஏன்? ஏன்னா மனசு. ஆமாங்க சார். இல்லையாமா? சோ இந்த வகுப்புகள் எல்லாமே எதுக்குன்னா மைண்டை பிரேக் பண்ணுங்க. அப்ப அதை பிரேக் பண்ண என்ன பண்ணும், அப்ப அதுக்கேற்ற ஆன்மாக்களை நீங்க பார்க்கும்போது ஓ இதைதான் நம்ம போய் கவலைப்பட்டு இருந்தோமா அப்படின்னு ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாங்க. அப்ப ஈஸி ஆயிடும். இன்னொன்னு ஒண்ணுமா, அந்த 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 துன்பங்கள் எதுக்குன்னா அந்த துன்பங்களை தாண்டி வரணும்னு நாம பிளான் அது. ஆமா,
இப்போ இங்க மெட்டீரியல் லைஃப்லயே தெரியலையா, ஒரு வேலைக்கு கிடைக்கும் போது சந்தோஷப்படுறோம், கிடைச்ச உடனே ப்ரெஷர் அண்டர்கோ பண்ணும், அப்பா சாமி எப்படாப்பா வேலையை விடுவோம்னு ஃபீல் பண்றோம். ரெண்டுமே நம்ம பண்றோமா இல்லையா? திருப்பி வேலை போயிடுச்சுன்னா சும்மா சார் இருக்குமா? திருப்பி இன்னொரு வேலைக்கு தான் தேடுறோம். துன்பத்தை செலக்ட் பண்ணுவாங்களாங்க சார்? மேலுலகத்துல என்னம்மா? ஆன்மாக்கள் வந்து துன்பத்தை செலக்ட் பண்ணுவாங்க சார். அது ஆக்சுவலி துன்பம் இல்லம்மா. செலக்ட் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி அது துன்பம் இல்லம்மா, ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுபவம். அது துன்பம்ன்றது மனசுக்கு, ஆன்மா கிடையாது. ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு அனுபவம்மா. அதனாலதான் எந்த மாதிரி சுச்சுவேஷனா அது அங்க முடிவு பண்ணிட்டு வர ஆன்மாக்கு அந்த தைரியம் இருக்க சூழ்நிலை சூஸ் பண்ணிட்டு வருது. ஆன்மா பயந்த ஆன்மா வந்து அப்படி சூஸ் பண்ணுமா? ஆன்மாக்கு பயம் கிடையாது. பயம் யாருக்கு? யாருக்குமா? யாருக்கு பயம்? வெறும் நீங்க திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வியே யாருக்கிட்ட இருந்து வரணும்? மைண்டு கிட்ட தான், ஆன்மா கிட்ட இருந்து வராது. மைண்டு காம் ஆயிட்டுமே, உங்களுக்கு கேள்வியே இருக்காதுமா. அதனாலதான் கோயிலுக்கு போனா பாத்தீங்கன்னா மனசு அப்படியே அமைதியா ஆயிடுச்சுன்னு நீங்க பாத்தீங்களா? அப்ப அங்க உங்களுக்கு கேள்வி ஒரு கேள்வி எல்லாம் வராது. ஏதோப்பா எல்லாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு? அப்ப கேள்வியே இல்லையா? ஏன் அப்ப கேள்விகள் ஏன் வருதுன்னா மைண்ட் வேலை செய்யுது. மைண்ட் ஒத்துக்காது எதையுமே. கம்ஃபர்டபுளா இருந்தா போர் அடிக்குது இன்னும். இப்ப சுச்சுவேஷன் மோசமா தான், ஐயோ டஃபா இருக்கேன்னு. அப்ப என்னதான் மைண்ட் அக்செப்ட் பண்ணும் சொல்லுங்க? கம்ஃபர்டபுளா இருந்தா போர் அடிக்குதான், கஷ்டமா இருந்தா கஷ்டமா இருக்கேன்னு. அப்ப எதைதான் என்ஜாய் பண்ணும் மைண்ட்? புரியுதாமா? எல்லா வசதியும் கொடுத்து குரோர்பதியா குறைச்சா என்ன வாழ்க்கை? நினைச்செல்லாம் நடக்குது, போர் அடிக்குது இன்னும், சேலஞ்சே இல்லைன்னும். சரி, எல்லா வசதியும் கொடுத்தா என்ன வாழ்க்கை ஒரே கஷ்டமா இருக்குன்னும். சரி, அப்பப்போ கொடுத்தா ஐயோ அடிக்கடி கஷ்டம் வருதுப்பா, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு கேட்கும். அப்ப என்ன கொடுத்தா ஹாப்பி ஆகும் சொல்லுங்கம்மா? இதான் மனசு, அவ்வளவுதாம்மா. ஆமாங்க சார். அந்த மனசை பிரேக் அவ்வளவுதாம்மா. சோ இந்த ஆன்மீகம் இதுவே என்னன்னா மைண்டை பிரேக் பண்றதுக்கு ஒட்டுமொத்த மைண்டை நீங்க பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, ஆன்ம நிலை பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் தியானம் பண்ணுங்கன்றாங்க. சரிங்க சார், ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க சார். விரிவா கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. நன்றி சார். நன்றி மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் அவர்களே. அடுத்ததாக நண்பர் மாஸ்டர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவர்கள் வேலூரிலிருந்து வருகிறார்கள். காவல்துறையிலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மாஸ்டர் திரு நடராஜன் ஐயா அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் சாரிடம் உங்கள் கருத்துக்களை பரிமாறலாம், சந்தேகங்களும் கேட்கலாம். சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார். மாஸ்டர் திரு நடராஜன் சார் அவரும் சீனியர் மாஸ்டர். சார், மாஸ்டர் திரு நடராஜன் சார். தொடருங்க சார். வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நல்ல அருமையான இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. ஐயா சொன்னது மத்த நான் தகவல் தெரிஞ்சேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் மாஸ்டர். அதாவது நம்ம வெக்கெட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு அந்த ஜீவன் அது எந்த இடம் போகுது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இந்த கருட புராணம்னு ஒண்ணு படிச்சுட்டேன். அதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய இம்சை தான் எனக்கு. அது என்ன ஆகுமோ ஏதாமோ, என்ன செக்கில போடுறேன்றான், ரம்பத்துல அறக்குறேன்றான், என்னென்னவோ எல்லாம் பண்றேன்றான். அதனால இந்த இதெல்லாம் நம்மளுக்கு சரியா புரியல. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சொல்றாங்க, நம்ம இதுல எப்படி சொல்றாங்க. நான் புதுசுதான் அங்க வந்தது, ஒரு 6-7 மாசம் ஆச்சு, வேற ஒண்ணும் இல்லை மாஸ்டர். கொஞ்சம் தகவலை கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர், சொல்லுங்க மாஸ்டர். அதாவது இப்ப சொல்லாமாங்க? சொல்லுங்க மாஸ்டர். அதாவது இது என்னன்னா ஒண்ணுதாங்க. என்னன்னா எல்லாத்துக்கும் பேஸ் தாட் தான். நம்ம தாட் நம்ம எந்த அளவுக்கு அந்த லவ்ல வச்சிருக்கோமோ அது எந்த லோக்கால இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும். அதாவது இது எல்லாமே என்னன்னா பாவம் புண்ணியம் லோகா இன்பம் துன்பம் எல்லாமே எதை பேஸ் பண்ணினா ஒண்ணுதான் மாஸ்டர், நம்ம தாட். அதாவது சொல்லுவாங்க, இப்போ ராவணன் கும்பகர்ணன் இந்த துரியோதனன் கதையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க இருந்தது வைகுண்டத்துல. ஆனா அவங்க ஏன் பூமிக்கு வந்தாங்க, இப்படி எல்லாம் மாறினாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாங்க, என்னன்னா தாட். தாட்டை நல்லா வச்சிருந்தா பூமியில கூட வைகுண்டத்துல இருக்க மாதிரி இருக்கலாம்.
தாட் நல்லா இல்லைன்னா வைகுண்டத்துல இருந்தா கூட பூமிக்கு அமைச்சிடுறாங்க இல்லையா? எண்ணம் தான் வாழ்க்கை. அப்ப எண்ணம் தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒண்ணே ஒண்ணு, நீங்க எண்ணம் மட்டும் நல்லா வச்சுக்கோங்கன்னா, அதாவது இந்த கர்மால கூட எதை பேஸ் பண்ணி, தாட்டை வச்சுதான். தாட் நல்லா இருந்தா ஆக்ஷன் நல்லா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருந்தா புண்ணியம் பண்ணுவாங்க, தாட் நல்லா இருந்தா பாவம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணா அதுக்கேற்ற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ சுத்தி சுத்தி இது எல்லாமே என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், தாட். நீங்க தாட்டை நல்லா வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப தாட் என்ன வச்சுக்கணும், நம்ம எல்லாம் ஆன்மாக்கள் அப்படின்னு அன்பு செலுத்துங்க. அப்புறம் நம்ம ஏன் யோசிக்கணும், எதை பத்தியும் கவலைப்பட வேணாங்க. நீங்க அது ரொம்ப உள்ளெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. அதுல கூட என்ன முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி கதைகள் எல்லாம் கடைசியா நீ ராமான்னு சொல்லு போறோம், உனக்கு எல்லாத்தையும் காப்பாற்றும் அப்படின்னு முடிப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஆமா, சொல்றாங்க. அதாவது கடவுள் பேர் சொல்லு, கடைசியில டே பூரா கடவுள் பேர் சொல்லு, காப்பாத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வராங்க, உன் நினப்பு பூரா நல்லதை நோக்கி இருக்கட்டும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். இந்த மெடிடேஷன் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் சார், நம்ம தாட், அவ்வளவுதான். தாட் நல்லா இருந்தா எந்த லோகாவா இருந்தா சார், தாட் நல்லா இல்லைன்னா நம்மள ஒரு பேலஸ்ல உட்கார வச்சு ஒட்டு மொத்த கம்ஃபர்டையும் வைகுண்டத்தையே இங்க கொடுத்தா கூட நம்ம டிஸ்டர்ப்டா இருக்கும். தாட் அது நல்லா இருந்தா ஈவன் நரகத்துல இருந்தா கூட ஹாப்பியா இருக்கும், அவ்வளவுதான் சார். இது கரெக்டான நல்ல அருமையான வார்த்தை இதுதான். நல்லது நினைச்சா சொர்க்கத்துல இருக்கலாம், கெட்டது நினைச்சா நரகத்துல இருக்கும். நம்ம நினைப்புதான். என்னதான் சொர்க்கத்துல வச்சு நல்ல அருமையான சாப்பாடு எல்லாம் போட்டா கூட அவனுக்கு மனசு சரியில்லைன்னா அவன் நரகம் தான் அவன். அது நல்ல அருமையான கருத்து சொன்னீங்க. அந்த பாவ புண்ணியங்கள் அப்படின்றாங்க இல்லையா, எல்லாமே எதை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கிதான், மேல நோக்கிதான் நம்ம தாட்டி. அவ்வளவுதான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பாவம் எல்லாம் புண்ணியம் அனுபவிச்சுதான் ஆகணும் சார். அதுவும் பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ் அப்படின்னா, அந்த பாவத்தை ஏன் அனுபவிக்கணும்னா, இப்ப நான் ஒருத்தர் முட்டி வலி கொடுக்குறேன், அதே முட்டி வலி எனக்கு வரும்போது அப்ப நான் என்ன புரிஞ்சுப்பேன்னா, அந்த சோல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த சோல் மேல எனக்கு ஒரு கருணை வரும். அதோட இல்லாம யாரெல்லாம் முட்டி வலியில கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் அன்பு செலுத்துவேன். ஏன்னா நான் அதை அனுபவப்பட்டனால. ஆக்சுவலி பாவமே நம்ம தப்பா பாக்குறோம். ஆக்சுவலி நம்ம பண்ற பாவத்தை ஏன் அனுபவிக்கிறோம்னா, அந்த வலியை நம்ம அனுபவம் பண்ணும்போது நாளைக்கு வேற யாராவது அதை ஃபேஸ் பண்ணா பண்றோம், நான் கூட இப்படி தாங்க அனுபவப்பட்டேன், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு அந்த அன்பை செலுத்த ஆரம்பிப்போம். அப்ப பாவத்தை அனுபவிக்கிறது நல்லதா கெட்டதா? பாவத்தை அனுபவிச்சாதானே அதை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அனுபவப்பட்டாதானே மத்தவங்களுக்கு அது அனுபவத்தை சொல்ல முடியும். அது மாதிரி இதுல இருந்து இது மாதிரி செய்யாது, நல்லா இருக்கும். அப்ப ஆன்மீகத்துல கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கான, கெட்டதே கிடையாது, கிடையவே கிடையாது. எல்லாமே என்ன, அன்பு செலுத்துறது, மத்தவங்க கருணையா இருக்கிறது, இதை நோக்கிதான் போகுது. வெளியில பார்க்க வேற மாதிரி தெரியும். உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், இதுதான் உள்நோக்கம். ஆனா வெளியில பார்த்தா கஷ்டப்படாம இருக்கும். அவர் ஏன் கஷ்டப்படுறாருன்னா, அந்த கஷ்டத்துல அவர் மீண்டு வந்து அவரும் 4 கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த கருணையை வெளிப்படுறதுக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். நன்றி நன்றி மாஸ்டர். ரொம்ப சிறப்பா விளக்கம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த விளக்கம் நல்லா புரியுது. நம்ம எண்ணம் எப்பவுமே ஒரு நல்லதே நினைச்சு நல்லதே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி மாஸ்டர். நன்றி மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். நன்றி மாஸ்டர் திரு நடராஜன் அவர்களே. அடுத்ததாக மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவர்கள் ஆரணியிலிருந்து வருகிறார்கள். அவரும் நல்ல சிறப்பா இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வர்றார் சார். சார், திரு ரமா ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் அன்மிட் கொடுத்துள்ளேன், தொடரலாம் சார். சார் வணக்கம் சார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கேசவன் சார் அவர்களுக்கும் மிக வணக்கம். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாரும் இறப்பை பத்தி நம்ம பயப்படுறோம், ஆனா அது பயப்படக்கூடாதுன்றத நீங்க தெளிவுபடுத்தி இருக்கிறீங்க. நம்ம அடுத்த பிறவி நம்ம வாழறோம் அப்படி சொல்லிருக்கீங்க. சரி, ஆன்மா எப்போது மறுபிறவி எடுக்கும்? இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் 2வது கொஸ்டின், மறுபிறவியில் நாம இப்ப இறந்தவங்களோட விரும்பினா சேர்ந்து வாழ முடியுமா? 2வது கொஸ்டின். 3வது, பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்ட்டு சொல்லணும். அவ்வளவுதான் சார். இப்ப அடுத்து எப்போ பிறக்கும் அப்படின்னா, அது அந்த ஆன்மாவோட டிசிஷன். அது ஆக்சுவலி நம்ம மேலுலகம் போனாலே அங்க பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு சோர்ஸ் அங்க போன உடனே இங்க இறந்தவங்க எல்லாரும் அங்க பார்த்துதான் சொல்றாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்க இருந்ததை
பார்த்ததா அந்த லைஃப் ஆஃப்டர் லைஃப் புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயே எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட இங்க இருக்கா மாதிரி தான் அங்க இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, ஹாப்பியாவே இருந்தோம் அப்படின்னாங்க ஒரு வார்த்தை. ரெண்டாவது, அப்போ அந்த ஆன்மா வந்து திருப்பி வந்து எப்போ பிறக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அங்க போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணும். அங்க குருமார்கள் இருப்பாங்க, நமக்கு வந்து பல விஷயத்த கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்க அனுப்புவாங்க. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க வந்தவொடனே அங்க நம்ம கத்துன்றதை விட்டுட்டு நாம என்ன பண்ணுவோம், மனுஷன் 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 சொல்லிட்டு நம்ம ஆன்மான்றதை மறந்து வேற மாதிரி இருக்கும். இதுதான் நடக்குது. ஸோ அப்போ என்னன்னா, சோலோட முடிவு எப்போ பிறக்கணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நாம இறந்தவங்களோட திருப்பி வாழ முடியுமா அப்படின்னா, நம்ம இறந்தவங்களாம் அங்க இருப்பாங்க. அவங்க ஈவன் இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட இருந்தவங்க தான். இப்ப நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி அங்க போய் சேர்ந்துப்போம். திருப்பி அவங்களோட அடுத்த ஜென்மாவும் பிளான் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில சோல்ஸ் பாத்தீங்கன்னா பல ஜென்மா திருப்பி 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 பிளான் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ இது நீங்க சோல்ஸ் ஜேர்னில பாத்தீங்கன்னாலே பல பிறவைகள் வந்து ஒரே செட் ஆஃப் பீப்புள் நம்ம கூட வந்துட்டே இருப்பாங்க. அதுவும் நடக்குது. பித்ரு தோஷம் அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, அந்த பித்ருக்களுக்கு நம்ம நன்றி இல்லாம இருக்கிறது. அதாவது திருப்பி என்ன, நன்றி உணர்வோ இருக்கணும்ன்றது ஆன்மாவோடது, நன்றி இல்லாம இருந்தா அது ஆன்மாக்கு அகைன்ஸ்டான ஒண்ணு. ஸோ அன்னைக்காவது நமக்காக பல ஜென்மாவா நம்ம தாத்தா நம்ம ஒண்ணு இல்லைக்கு ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரத்தை வச்சது யாரும் தெரியாது, மாங்காவை சாப்பிட்றோம் ஆனா மாமரத்துக்கு தேங்க் பண்ண மாட்டேன். அதே மாதிரிதான் இப்ப நம்ம அப்பா இருக்காரு, நம்ம தாத்தா இருக்காங்க, அவங்க எல்லாம் கட்டி காத்த வீடு, அவங்க வச்சுட்டு போன எவ்வளவு விஷயங்கள் நம்ம அனுபவிக்கிறோம். அதை தேங்க் பண்ணணும் தான் எதிர்பார்க்கறாங்களே தவிர பித்ருக்கள் வேற எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த பிண்டம் வைக்கிறதுன்றது என்னன்னா, நம்ம தாட், எனக்காக வந்து நீங்க எவ்வளவோ பண்ணிட்டு போயிருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்றதுதான் அந்த பித்ரு விஷயம். அதை கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றி இல்லாம இருக்கும். நன்றி இல்லாம இருக்கிறதுன்றது அது ஆன்மாக்கு ஏற்றுறது அல்ல. ஆன்மா எப்பவுமே வந்து கிரேட்ஃபுல்னஸ், கொஞ்சமா கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடியதான் ஆன்மா. நிறைய கொடுத்தாலும் திருப்தி அடையாது மனசு, கொஞ்சமா சாப்பிட்டாலும் திருப்தி அடையக்கூடியது ஆன்மா. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிள்ளையார் பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் அருகம்புல்ல கொடு நான் சந்தோஷப்படுறேன்றாரு. அவர் என்ன காட்டுறாரு, ஆன்ம நிலை. அப்ப ஆன்ம நிலையில ஒரு புல்ல கொடுத்தா கூட நான் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறேன்னு சொல்றதான் ஆன்மா. ஆனா மனசு என்ன பண்ணும், ஒரு கல்யாண சாப்பாடே போட்டாலும் என்ன பெரிய சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லும் மனசு. ஸோ அப்ப அந்த நன்றி கடனை வந்து கொண்டு வர்றதுதான் ஆன்மா. ஸோ அந்த நன்றியோட வாழணுன்றதான் அந்த பித்ரு காரியங்கள், வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ சார். சார் அப்புறம் இறந்தவங்களை நினைச்சு வருத்தப்பட கூடாதா சார்? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார், அவசியம் இல்லை. தேங்க் பண்ணுங்க, அவங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அதை நினைங்க, அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசுங்க, நன்றி உணர்வோட இருங்க, கவலைப்படாதீங்க. சரி, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது அப்படி இருக்கிறது எப்படி, அதை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னா நாமளே ஒரு நாள் போறோம். அப்ப நாம கூட போறோம். எதுவும் நடக்காதா, எங்கேயும் நடக்காதா, எல்லாரும் வீட்டும் நடக்காது தானே. அவங்க இன்னைக்கு போயிட்டாங்க, நம்ம நாளைக்கு அவ்வளவுதானே, வெயிட்டிங் லிஸ்ட் நம்ம. சரி சார், சரி சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி மாஸ்டர் திரு ரமராஜன் அவர்களே. அடுத்ததாக சேலத்திலிருந்து நண்பர் மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்கள் ஐயா கையை உயர்த்துள்ளார்கள், அவருக்கு அன்பு கொடுக்கிறேன். சார் சாரல் சீனி மாஸ்டரு, சார் பேசுங்க சார், கலந்து நீங்க சார் கிட்ட சந்தேகங்களை கேளுங்க சார், சார் கிட்ட உங்க அனுபவங்களை பகிருங்க சார். ஐயா காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் ஐயா. உங்களுக்கு காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் சார். ஐயா நீ காலையில வந்து நல்ல சப்ஜெக்ட் சொன்னீங்க ஐயா. 2-3 பேர் நம்ம மாஸ்டர்ஸுக்கு கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் சின்ன நல்லா புரியுமான ஒரு பதில் கொடுத்தீங்க ஐயா. ஓகே, இதுல நான் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம சோலோட பர்பஸ் என்ன, நம்ம சோலோட ஜர்னி எதுக்காக வரோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா. அதை நம்ம சோல் இங்க வர்றதே வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதாக தான் நாங்க வருது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கோசம் நம்ம அங்கேருந்து மேல இருந்து கீழே வரோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது நம்ம ஒரு சோல் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறப்ப கஷ்டமான எடுத்து வருது. ஆனா இங்க வந்துட்டு அதை மறந்துட்டு கஷ்டப்படுறோம்னு சொல்லி வருத்தப்படுது. அதுக்கு என்ன காரணம், இப்ப நீங்க சொன்ன காரணம், அதாவது அந்த மனசுதான் காரணம். மனசுதான் நம்மளை வந்து அந்த மாதிரி திருப்பி நம்மளை வந்து அந்த கஷ்டம்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தடுக்குது. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சது என்னன்னா, மைண்டு நம்ம திருத்திக்கிட்டோம்னா அந்த கஷ்டத்தை நமக்கு தெரியாதுன்னு சொல்லி தெரிய வருது சார். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே அந்த காமனா இருக்கிறது தான். ஏங்க நம்ம அங்க பெருவை எடுத்துட்டு வரோம்,
ஆனா இங்க வந்து நம்ம அது கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணாம கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கு என்ன காரணம்னு நீ சொன்ன இந்த மைண்டு தான் அப்படிங்கிறது தெரியுது சார். இந்த மைண்டை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா இந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லி சொன்னீங்க சார். நம்ம முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் சார் இன்னைக்கு நம்ம. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரியாம தான் அதை இருந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க வந்து சொன்ன பாயிண்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம முக்கியமான பாயிண்ட் சார் வந்து. ஸோ ஜென்ரலா பார்த்தா இங்க வந்து உடம்புக்கு மரணம் இல்லை நீங்க சொன்னது, உடம்பு மாற்றம் தான் அடையதை விட உடம்பு வந்து மரணம் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஏன்னா ஆன்மாவுக்கு தான் மரணம் இல்லை, இந்த லைஃப் அடுத்த லைஃப் அப்படின்னு மாறி போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ சொன்னது உடம்பு கூட மரணம் இல்லை, அது ஒரு மாற்றம் தான். அதாவது பஞ்சபூதத்துக்கு போய் கலந்துக்குது, திருப்பி மீண்டும் வருது உடம்பு இருக்குதுன்னு சொல்லுங்க சார். இது ஒரு புது சப்ஜெக்ட் சார். ஓகே, அதாவது இன்னைக்கு நீ அதாவது இன்னும் 2-3 கொஸ்டின்லாம் கேட்டாங்க, நீங்க ஏதாவது விளக்கம் சொன்னீங்க. அதுல இருந்து அதாவது தெரியாத கொஸ்டின் கூட அவங்க சொன்னது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சார் நாங்க. ஸோ அதாவது இன்னைக்கு வந்து நீங்க அதாவது லைஃபோட அதாவது இந்த சோலோட ஜேர்னி என்னன்னு சொன்னது வந்து இது ரொம்ப நாங்கள் உங்க மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். பெரிய முக்கியமான சப்ஜெக்ட் தான், புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எங்க கஷ்டம் அதாவது எங்க சந்தேகம்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு சார். அதால இந்த சந்தேகம் நீங்க நல்லா தொழில்துக்கு எங்க நன்றி சார். ஐயா ஒண்ணே ஒண்ணு, நீங்க கிருஷ்ணர் படத்துக்கு பின்னாடி வச்சிருக்கீங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, அவர் படாத கஷ்டங்கள் இல்லை, அவர் பார்க்காத அவமானங்கள் இல்லை. ஆனா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எது நடந்ததோ நன்றாக நடந்ததுன்னு தான் முடிச்சாரு. அவர் வந்துட்டாரு, எல்லாரும் வந்து கிருஷ்ணர் வந்துட்டாரு, யாரும் சண்டை போடக்கூடாது, கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் பேச்ச கேட்கல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சண்டை போட்டு ஒரு கிருஷ்ணர் பகவான் வந்திருக்காருன்னு யாரும் கவலைப்படல. அவன் அடிச்சுண்டு உதைச்சுண்டு கொண்டு போட்டு எல்லா அக்கறம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் அந்த மாதிரி இடத்துலயும் அவர் என்ன சொன்னாரு, எது நடந்ததோ நன்றாக நடந்தது, அதுதான் சொன்னாரு. அவர் வந்து நான் படைச்ச உலகம் இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லுது. அப்ப எதுக்கு சொல்ல வரனா, அப்ப எது நடந்தாலும் உள்காரணம் நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா நம்ம வெறும் வெளியில மாத்திரம் பார்க்கணும். ஸோ எல்லா கஷ்டத்தையும், அதுவும் அவரை வந்து சிசுபாலன் வந்து அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுவான். சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை அவ்வளோ அவமானப்படுத்துவான். ஸோ அவரும் வந்து அவமானங்களை கொஞ்ச நெஞ்சம் அது அனுபவிக்கல. அவரது எல்லா ஸ்டேஜ்லயும் ஃபெயிலியர் பார்த்தவர் தான் கிருஷ்ணர். ஆனா பட் ஹாப்பினஸ்னோட கிருஷ்ணரை தான் நினைக்கிறோம் நம்ம. அவர்ல ஒரே ஒரு % கஷ்டத்தை பார்த்துட்டு லைஃப் டஃப்ன்றோம். அப்ப நம்ம கிருஷ்ண பக்தாளா? நாம என்ன சொல்லணும், அப்போ எது நடந்ததோ நன்றாக. நம்ம சின்ன விஷயம் கவலைப்பட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்ப கிருஷ்ணன்கிட்ட நம்ம என்ன கத்துட்டோம்? நம்மளோட 1000 மடங்கு கஷ்டத்தை பார்த்தவர் அவரு. நம்ம ஒரே ஒரு % கஷ்டம், ஏதாவது கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் உடம்புலி தான் கூட ஓஹோன்றோம். கஷ்டத்தையே பார்த்த ஒரு ஸ்கூலிங் கிடையாது, லவ் ஃபெயிலியர், வந்து இது பார்த்தா ஜராசந்து, அவன் துரத்தி வேற இது பண்ணிட்டே இருந்தான். எல்லாருக்கும் மறைஞ்சு போய் கடல் கடியில போய் ஒழிஞ்சுக்கிறாரு. அவர் பார்க்காத கஷ்டம் உலகத்தின் மேல எவனும் பார்க்க மாட்டான், அவ்வளவு பார்த்தவரு. ஆனா அவர் தான் வந்து அந்த ஃப்ளூட்டை வச்சுன்னு அழகா இது பண்றாரு. நாம ஒரே ஒரு % கஷ்டத்தை பார்த்துட்டு வாழ்க்கையே வெறுக்கிறோம். அப்ப நாம புரிஞ்சுக்கிறது என்னங்கய்யா? அவ்வளவுதான். என்ன காரணம்னா அர்ஜுனே சொல்றேன் பாருங்க. ஆரம்பத்துல கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனுக்கு புரிஞ்சுக்க முடியல. திருப்பியும் தானே அவன் போர்க்காலத்துல வந்து எனக்கு பயந்துக்கிட்டு நான் விட்டுட்டு போறேன். அவரு வந்து பல இதெல்லாம் அறுவரை சொல்லி தானே திருப்பியும் வரான். அதே மாதிரி நாங்க இந்த அறியாமல் இருக்கிற நீங்களாம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஞான கருத்து சொல்லதான் நாங்களும் வெளியே வர முடியும் சார். நாங்களும் அந்த மாதிரி அர்ஜுன் மாதிரி தான் இருக்கிறோம். இந்த மாதிரி கிருஷ்ணன் மாதிரி நீங்களாம் வந்து எங்களுக்கு சொல்லதான் நாங்களும் இருந்து வெளியே வர முடியும் சார். அதனாலதான் நீங்க மாதிரி இந்த கருத்து சொன்னாதான் நாங்களாம் வெளியே வர முடியும் சார். அதான் இந்த கருத்து சொல்றதுக்கு தான் நாங்க நம்ம நன்றி கடன் பண்ணிருக்கிறோம் சார். நாங்க இப்போ நாங்க சொல்லலையா, எங்க மூலியமா கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்காரு. நன்றி. அதான் எல்லாம் ஒண்ணுதான் சார். ஓகே சார், நன்றி சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே. அடுத்ததாக இறுதியாக மாஸ்டர் திருமதி என் புவனேஸ்வரி மேடம் அவர்கள் கையை வைத்துள்ளார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுத்துள்ளேன். மேடம் தொடருங்க மேடம், உங்களுடைய கருத்துக்களை மேடம் சாரிடம் பகிருங்கள். ஓகே சார். மாஸ்டர் கேசவன் ஐயா அவர்களுக்கும் திரு பாலா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க சார். மரணம்ன்றாங்க,
ஆனா அது அந்த மரண தருவாயில பயப்படுறாங்களா? அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா பயப்படக்கூடாதுன்றாங்கல்ல. அது மரண தருவாயில பயப்படக்கூடாது, அது வந்து எல்லாருக்கும் நிகழ்றதுதான் அப்படின்றாங்க. ஆனா பயப்படாம இருக்கிறோமா? இந்த நோய் வந்தாலே நம்ம எப்படி சாவுமோ, எப்படி இருப்போமோ அப்படின்னு பயப்படுறோம் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் நேச்சரான்னு கேக்குறேன். இப்போ வந்துமா ஒருத்தர் சொல்றாங்க, அந்த ரோடு பக்கம் போகாதீங்க, அந்த ரோடு பக்கம் போகாதீங்க, அந்த ரோடு பக்கம் போகாதீங்க, இப்படி திருப்பி திருப்பி ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ரோடு பக்கம் போனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன எண்ணங்கள் வரும்? அது அங்க போனா போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, நம்ம எதுக்கு போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். இல்லங்க, அந்த போனாலே உங்களுக்கு ஒரு பயம் வருமா? கண்டிப்பா வரும் சார். ஏன்னா ஏற்கனவே நீங்க திருப்பி திருப்பி அதை கேட்டு 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 அங்க ஈவன் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு தெரியாது. ஆனா நீங்க திருப்பி திருப்பி கேக்குறீங்க பாருங்க அந்த வார்த்தைகள். சொல்லுங்க சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம எதை உள்வாங்குறோமோ, நம்ம காது, நம்ம கண்ணோ, நம்ம இதுவோ எதை திருப்பி திருப்பி நம்ம உள்வாங்குறோமோ அதுதான் நாம. இப்போ தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க, தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும், அதாவது தண்ணி கொல்லக்கூடியதா அப்படின்னா தாயும் தண்ணியை கொல்லாதுன்னுவாங்க. ஆனா இன்னொரு சின்ன சொல்றோம், தண்ணி வந்துடும் அப்படின்னு பயப்படுறோம். இது எல்லாமே என்னன்னாக்கமா நம்ம எதை கேட்கிறோமோ அதுதான் நமக்குள்ள வேலை செய்யுதுமா. நீங்க திருப்பி திருப்பி ஆன்மீகமா கேட்டீங்கன்னா, ஒரு சில பேரோட வார்த்தைகளை திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா இந்த பயம்லாம் போயிடும். அதை விட்டு உனக்கு ஏதாவது ஆச்சுனா, உனக்கு ஏதாவது ஆச்சுனா, உனக்கு ஏதாவது ஆச்சுனா, நீ போயிட்டனா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ போயிட்ட அப்படின்னு சொல்றவங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களோட அந்த எனர்ஜிஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் அது உள்ளுக்குள்ள வேலை செய்யுமா? அதனாலதான் ஏன் சத்சங்கம் வச்சாங்க. எது நடந்தாலும் சரி பாசிட்டிவா பேசுறவங்க வார்த்தைகளை, அந்த இதுவா இருக்கிறவங்க இதை கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். அதனாலதான் இந்த மாதிரி ஆன்மீகமா இப்ப டாக்டர் கிட்ட போங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, சுகர் வந்துச்சா, நீ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சுகர் கொன்னுடுமா அப்படின்னா உடனே கொல்லாது, அது ஒரு 30-40 வருஷம் பொறுத்தா கொல்ல போகுது. ஆனா இவங்க பேசுறது எப்படி இருக்கும்? இன்னைக்கே கொல்ற மாதிரி பேசுவாங்க. சோ அப்ப நீங்க எதுக்கு காது கொடுக்குறீங்க, எதை கேக்குறீங்க, எதை படிக்கிறீங்க, அதுதான் முடிஞ்சு போச்சு. அது மனசுதான், நம்ம மனசுல பாக்குறது கேட்கறது. அந்த மனசு கூட எதை நீங்க காதுல வாங்குறீங்க, திருப்பி திருப்பி சொல்றது. அவ்வளவுதான். நீங்க திருப்பி திருப்பி அந்த மாதிரி பீப்புள் சொல்றதே கேட்டு நீங்க அதே உள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்குள்ள போய் வேலை செய்யுது. சரி, ஓகே சார். ஓகேவாமா? ஓகே சார், ஓகே சார். அப்போ அதனால்தான் திருப்பி திருப்பி நம்ம என்ன வார்த்தை சொல்றோம், என்ன வார்த்தையை கேட்கறோம், இதுதான். ஓகே சார். அதனால மரணம்னா பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். அது எப்போ அவ்வளவுதான். மரணத்தை ஒரு பெரிய பயமா கிரியேட் பண்றவங்க பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன காயப்பட்டா கூட பயம் வரும். அது பண்றாங்க. ஹாஸ்பிடல் பிசினஸ் அப்படிதான், அந்த பயத்தை கிரியேட் பண்ணதுன்னா ஹாஸ்பிடல் பிசினஸ். ஓகே சார். ஆமாங்க சார். ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆமா சார். சோ அதனால நம்ம எதுக்கு காதை கொடுக்குறோம்ன்றதாமா முக்கியம். ஓகே சார். சரி, ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். சாட் பாக்ஸ் தேங்க்ஸ் மேடம். நன்றி மேடம். சாட் பாக்ஸில் மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் தேங்க்யூ ஸோ மச்ன்னு சாருக்கு தெரிவிச்சிருக்காரு. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்றேன் சார். இன்று நம்மிடம் உரையாற்றிய மரணம் இல்லை, மரணத்திற்கு பின் வாழ்க்கை, நோ டெத், லைஃப் ஆஃப்டர் டெத் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் கருத்துக்களை கூறிய, நம்மளிடம் நம்ம சந்தேகங்களையும் சிறந்த முறையில் எடுத்துரைத்த சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்கிறேன். நண்பர்களே, நமது மாஸ்டர் குருஜி டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள், மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி இந்த நிகழ்ச்சியை ப்ராபகேட் செய்யுங்கள். அந்த குரூப்ஸ் லிங்கை அனைவரிடம் ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் ஷேர் செய்து அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதார் டிவி அவர்கள் யூடியூப் சேனலில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் அந்த யூடியூப் நிகழ்ச்சியை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாளைக்கு காலை
5 மணிக்கு நிகழ்ச்சிக்கு தொடரும். எப்பொழுதும் போல் 1 மணி நேரம் தியானம், 40 நிமிடம் இசையுடன் கூட தியானம், 20 நிமிடம் மௌன தியானம். நாளைக்கு தலைப்பு வந்து விஸ்டம் ஷேரிங்கில் ஆன்மீக பகிர்வு. நாளைக்கு தலைப்பு வந்து த சில்வர் கார்ட் அண்ட் அகாஷிக் ரெக்கார்ட்ஸ். சீனியர் மாஸ்டர் திரு விபிஜி ராஜு ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அது அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் உரையாற்றிய மாஸ்டர் சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவருக்கு நன்றி. அசண்டர் மாஸ்டர் மகவதார் பாபாஜி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவாதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர் திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நண்பர்கள் ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி சீனியர் மாஸ்டர் திரு கிருஷ்ணன் சார் அவர்களே. நன்றி சார். செய்யறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.